இந்த சம்ல என்ன சொல்றாங்க பாருங்களேன். PQRST என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P மைனஸ் 4Q பிளஸ் 6R மைனஸ் 4S பிளஸ் Tயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இங்க என்ன பண்ணுங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்தாங்களா, கூட்டுத்தொடர் வரிசையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆல்பபெட் கொடுத்தா நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்ன எடுத்துக்கலாம்னா நான் இங்க 1 2 3 4 5 ஏன்னா 5 ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த நம்பர் வந்து எனக்கு கூட்டுத்தொடர் வரிசையா ஃபார்ம் பண்ணும். எப்படி அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொது வித்தியாசம் பார்த்தா ஆன்சர் 1ன்னு வரும். சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இந்த வேல்யூ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 1 மைனஸ் 4 இன்ட்டு 2 8 பிளஸ் 6 இன்ட்டு 6 இருக்க இடத்துல 3 6 3 18 மைனஸ் 4 இன்ட்டு எஸ் இருக்க இடத்துல 4 மைனஸ் 16 பிளஸ் டி வந்து எவ்வளவு 5. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. பிளஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டுங்க. 1 19 24 24 இது ரெண்டையும் அடுத்து ஆட் பண்ணுங்க. ரெண்டுமே மைனஸ்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 16 8 ஆட் பண்ணா 24. அப்ப ஆன்சர் 0ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்து ஆல்பபெட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே இது பெருக்குத்தொடர் வரிசை கொடுத்திருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஆல்பபெட் கொடுத்திருந்தா எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்கன்னா 1 2 4 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.